அனைவருக்கும் வணக்கம். குதிங்கால் வலி பார்த்தீங்கன்னா அந்த குதிங்காலோட அந்த லாஸ்ட் அந்த எட்ஜில் வந்து அதிகமான பெயின் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னால் வந்து பாதத்தை வந்து கீழே வைக்கவே முடியல மேம். அப்புறம் வந்து ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பெயின் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. உட்காந்துட்டு எந்திரிச்சிட்டா இல்லை படுத்துட்டு எந்திரிக்கும் போது அந்த வலி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து குதிங்கால் வலி தானே அப்படின்றத நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணி போகக்கூடாது. கண்டிப்பாக வந்து நம்மளோட லோயர் பேக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி முதுகு சாக்ரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வலி வந்து அவங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும். ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போதைக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லை வேற ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த குதிங்கால் வலி அதிகமாக இருக்குன்றதுக்கு இண்டிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாக்ரம் சொல்கிற அந்த 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 பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்கு. ஸோ அதோட சேர்ந்து யூரினரி பிளாடர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனவுருட்டி உறுப்பு. ஸோ அந்த பிளேஸ் அந்த இடங்கள் எல்லாமே நான் வந்து உள்ளே பாதிச்சிட்ருக்கேன் அப்படின்றதுக்கு தான் இண்டிகேஷனாக தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, குதிங்கால் வலி அப்படின்ற ஒரு விஷயம் காட்டுது. ஸோ நம்ம வந்து பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஸ்பைனல் வந்து எப்படி இருக்குது, ஒரு சிலர் விழுந்திருப்பீங்க, அதை வந்து கொஞ்சம் நாள் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, அப்போதைக்கு வலி கொஞ்சம் கொஞ்சம் காட்டியிருக்கும். அப்புறம் நாளடைவில் ஏதாவது வேலை செய்யும் போதோ இல்லை ஏதாவது பண்ணும்போதோ நம்ம என்ன பண்ணிடுவோம், வலி வந்து கூடுதலாக காட்டியிருக்கும். அதை நீங்கள் வந்து யோசித்து நல்லா திங்க் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த லோயர் பேக் பெயின் இல்லாமல் அந்த குதிகால் வலி வந்து வராது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெயிட் வந்து அதிகமாக இருந்தாலும் அந்த குதிங்கால் வலி வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ எதனால அந்த பிரச்சனை அப்படின்றத நீங்கள் பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது படிப்படியாக வந்து வலியிலேருந்து வெளியில் வந்துடலாம். தேங்க்யூ.